எண்களை ஒப்புதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரெண்டு இது வந்து இந்த சிம்பிளுக்கு வந்து நான் ரெண்டு நம்பர் கொடுத்தா எது பெருசு எது சிறுசு, இல்ல ரெண்டு நம்பர் சமமா இருக்கா பார்க்கலாம். இந்த சிம்பிளோட பேர் வந்து லெஸ் சொல்லுவாங்க, சமமில்லா இயக்கங்களுடைய எண்களை இருக்கிறது. அதாவது ரெண்டு நம்பர் வந்து வித்தியாசமா இருக்கு. இதை வந்து எப்படி வித்துறது அப்படின்னு விஷயம் 16,900 1,616. ஆமா, எது பெருசுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு வந்து நம்ம முதல்ல இந்த பிரிக்க தெரியும். எப்படி பிரிப்போம்? அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்து 3 2 ஸ்டார். இதுல பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் பெருசு. இது வந்து ஏன்னா ஆறில பெயர் ஒரு அந்த பெயர், இது வந்து அறிவியல பெயர். அதனால எந்த பொருள் பெருசா இருக்கோ அந்த பொருளும் இந்த சிம்பிள் பேர் வந்து கிரேட்டர் தான் சொல்லுவாங்க. பெரிய நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வராமல். அதுக்கடுத்து வந்து 1768 5 201 69 மற்றும் 70,000 என 2 எண்களுக்கு மேல் நமக்கு கொடுக்கப்பட்டால் 70,000 என்பது பெரிய எண் என்றும் 5 என்பது சிறிய எண் என்றும் அதன் இலக்கங்களை வைத்து உடனே கூறிவிடுகிறோம். இது ஏன்னா இது வந்து 5 இலக்க எண், இது வந்து 2 இலக்க எண், இது 3 இலக்க எண், இது 4 இலக்க எண், இது 3 இலக்க எண். இது பெருசு 5 இலக்க எண் தான் பெருசு, எது சிறுசு 3 இலக்க எண் தான் சிறுசு. பின்வரும் எண்களை ஏறு வரிசை எழுதவும். ஏறு வரிசைனா என்னது? ஸ்மாலஸ்ட்ல இருந்து பெரிய நம்பர் போகும். அப்ப எப்படி எழுதுவாங்க? இதுல இது பெரிய ஸ்மாலஸ்ட் நம்பர் இது 4 இலக்க எண் 9. அப்ப அதுக்கப்புறம் இது ஈரிலக்க எண் 50 சிறுசு வந்து பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து 3 இலக்க எண் 688. அதோட எது பெருசு 7,500. அதோட எது பெருசு 23,005. ஒரு லட்சம், இது 2 லட்சம், இது 3 லட்சம், இது 4 லட்சம், இது 5 லட்சம். இப்படிதான் அடுத்து என்ன பண்ணா மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் காண்க. ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டு அது எதுவும் மிகப்பெரிய எண் கேட்கிறாங்க, எது ஸ்மாலஸ்ட் நம்பர், எது பிக்கஸ்ட் நம்பர் கேட்கிறாங்க. இது 3 இலக்க எண், இது 2 இலக்க எண், இது 4 இலக்க எண், இது 4 இலக்க எண், இது 5 இலக்க எண். ஸோ இந்த நம்பர் தான் போச்சு. பெரிய எண் வந்து 50,935. ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 3. ஏன்னா இது 3 இலக்க எண் தான் ஸ்மாலஸ்ட். இது பெரிய எண். சம இலக்கங்கள் என்பதை சம இலக்கங்கள் இது ஒண்ணு இது இல்லை. இப்ப இங்க இருந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு போறோம். டெல்லிக்கு போற கிலோமீட்டர் வந்து 2,180. அதே மாதிரி சென்னையில இருந்து நொய்டாக்கு வந்து 2,158. இதுல வந்து எந்த தொலைவு அதிகம் அப்படி கேட்கல. இப்ப வந்து 2 எழுதுவோம். 2,180. இது வந்து 2,158 இப்படி இருக்கு. இப்ப வந்து இது 1, இது 10, இது 100, இது 1000. இப்ப இந்த 4வது இலக்கத்துல இருக்கு. இது 2 எது பெருசு 2 சமம். அதே மாதிரி 1ல வந்து இதுவும் சமம். இந்த 8ல 8 இது வந்து 5 இருக்கு. அப்ப எது பெருசு 8 பெருசு. ஸோ 8 பெருசு. அப்ப இது இதுல எந்த தொலைவு அதிகமா இருக்குன்னா 2,180. 2,180 இதுதான் பெருசு. சென்னையில இருந்து டெல்லி போயிடும். கொடுத்துருக்காங்க 2,180 2,188 2 எண்களில் 1000வது இடத்தை வைப்பீங்க. 1000வது இடம்னா இது, அது ரெண்டுமே 2 இருக்கா. அப்ப இது ஈக்குவல் டு அதே மாதிரி படி 2,180 2,159. இதுல ஏதாவது ஒப்பிடுறாங்கன்னா 100வது இடம் இதுதான் பாக்குறாங்க. இதுலயும் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஸோ இப்படியும் சேமா இருக்கு, இப்படியும் சேமா இருக்கு. அதே மாதிரி 2,180 2,154. அடுத்து வந்து எதை பாக்குறாங்கன்னா 10. இதுல வந்து 2,180 வந்து பெருசா இருக்கு. இந்த 5 வந்து சிறுசு. ஸோ 8 பெருசா 5 பெருசா பார்த்தா 8 தான் பெருசு. அப்ப இந்த சிம்பிள் போட்டுருக்காங்க. ஸோ புதுடெல்லி சென்னை இது வந்து அதிக தூரத்தில் இருக்கு. அடுத்து என்ன கேட்கிறாங்க? எக்ஸாம் 1.5 என்ன கேட்கிறாங்க? இது 2 நம்பர் கொடுத்து
என்கிற இடமதிப்பு அட்டவணைப்படுத்தி விட்டுருக்காங்க. ஓகே, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 59, 28, 37, 46. அதே மாதிரி சரி இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கணும். 1, 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி பிரிச்சோம்னா பிரிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை முதல் எண் இது அப்படியே ஃபுல்லாக அடிக்கிறாங்க. செகண்ட் நம்பர் வந்து 2ஆம் எண் அடிக்கிறாங்க. இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட்டை பார்க்குறாங்க, 5, 5 இருக்கு. ஸோ 5, 5 சேம். அதே மாதிரி 10 லட்சம் ஸ்தானத்தை பார்க்குறாங்க, அதுவும் சேமா தான் இருக்கு, அதனால ஈக்குவல் போட்டாச்சு. அடுத்த ஸ்தானம் லட்சம், லட்சமும் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஸோ ஈக்குவல். அடுத்து 10,000 ஸ்தானம், அதுவும் ஈக்குவல் தான் இருக்கு. அடுத்து 1000, அதுவும் 3 ஈக்குவல் டு 3, அதுவும் சமமா தான் இருக்கு. 100ஆம் ஸ்தானமும் சமமா தான் இருக்கு. 10வது ஸ்தானமும் சமமா தான் இருக்கு. ஆனா இந்த 1வது ஸ்தானம் மட்டும் முதல் எண் வந்து 6, 2வது எண் வந்து 8. அப்ப எந்த எண் பெருசு? 2வது எண் பெருசு. அப்ப இந்த நம்பர் தான் பெருசு. பெருசுனா எந்த சிம்பல் போடணும்? முதல் எண், 2வது எண், எந்த பங்கு பெருசோ அதை பற்றி சிம்பல் போட்டுருக்காங்களா? இந்த மதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி இங்கேயும் ஒப்பிட்டு கிரேட்டர் தன் லெஸ் தன் ஈக்குவல் டு என்ற குறியீடுகளை எழுதுங்க. ஓகே, எத்தனை ஸ்தானம் இருக்கு? 5 ஸ்தானம் இருக்கு. இதுல எத்தனை ஸ்தானம் இருக்கு? 4 ஸ்தானம் தான் இருக்கு. ஸோ இது பெருசு. இதுல எத்தனை 5 ஸ்தானம் இருக்கு? இதுல 3, 4, 5, 6 ஸ்தானம் இருக்கு. ஸோ இதான் பெருசு. இது பெருசு, இது பெருசு. இங்க எத்தனை ஸ்தானம் இருக்கு? 3, 4, 5, 6, 7 ஸ்தானம். இங்க 3, 4, 5, 6, 7. இங்கே அதே 7 ஸ்தானம் தான். அப்போ ஒவ்வொரு நம்பரா பார்ப்போம். 8, 8 ஈக்குவல் டு 9, 9 ஈக்குவல் டு 7, 7 ஈக்குவல் டு 5, 5 ஈக்குவல் டு 4, 4 ஈக்குவல் டு 3, 30, 30 ஈக்குவல் டு. ஸோ இந்த 2 நம்பரும் இப்போ அதுக்கடுத்து வந்து இந்த நம்பரை பார்த்துக்கணும். எத்தனை ஸ்தானம் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்தானம். இங்க 3, 4, 5, 6, 7 அதே 7 ஸ்தானம் தான் இங்கே இருக்கு. அப்போ ஒவ்வொரு டிஷ்ஷாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 சேம், அடுத்து வந்து 8, இந்த 8ம் சேம். அடுத்து 99, 2 நம்பர் சேம். அடுத்து 7, 9, 9. இங்கேயும் 7, 9, 9. ஸோ சமம். அடுத்து என்ன பார்க்கணும்னா ஏறு வரிசை, இறங்கு வரிசை. இது ரெண்டா பயன்படுத்தி எப்படி நம்பரை வந்து வரிசைப்படுத்தணும் பார்ப்போம். இப்போ ஒரு 5 கட்டடம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம், பின்னு வச்சுக்குவோம். இப்ப ஏ வந்து எவ்வளவு இருக்குன்னா 985 அடி இருக்கு. ஏ இது வந்து பி 1245. சி வந்து 1865. டி வந்து 355 அடி. இ வந்து 585 அடி. இப்ப என்ன கேட்பாங்க? அவற்றின் உயரங்கள் அடிப்படையில் அவற்றை ஏறு வரிசையில் உன்னால் வரிசைப்படுத்த முடியுமா? இடமதிப்பை பொறுத்து எண்களை ஒப்பிட்டு வரிசைப்படுத்தலாம். ஓகே, இப்போ வந்து இடமதிப்பு என்ன தெரிஞ்சாங்க? 1, 10, 100, 1000. இந்த கட்டணம் ABCD வரிசையா கொடுக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏ எவ்வளவு? 985. 985 எழுதியாச்சு. பி எவ்வளவு? 1245. சி வந்து 1865.
டி வந்து 355, இ வந்து 585. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வழிகோடு முதலில் 1245 மற்றும் 1865 என்ற 4 இலக்கங்களை ஒப்பிட்டு ஒரே எண்ணிக்கையிலான இலக்குகளை கொண்ட மேலே ஏற்கனவே கொடுத்தபடி ஒப்பிட நமக்கு கிடைக்கிறது. இந்த இந்த 1000 ரெண்டே ரெண்டு தான் பியும் சியும் 1245 1865. இது ரெண்டுல எது பெருசுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சி தான் பெருசு 1865. எனவே உயரமான அது வந்து சி இதுதான் பெருசு 1865. அதுக்கடுத்து வந்து பி 1000 அதுக்கடுத்து வந்து பி 1245. இப்போ வந்து மீதி இருக்க 3 985 ஏவும் டி இது 3 வந்து ஒப்பிடணும். அப்படி பார்த்தோம்னா எது பெருசு? ஃபர்ஸ்ட் வந்து ஏ 985 பெருசு, அதுக்கப்புறம் வந்து 585, அதுக்கப்புறம் 355. இப்போ இங்க இருக்கிற ரொம்ப சிறுசுனா இது 355. இப்போ வந்து இதுல இருக்காங்கன்னா ஏறு வரிசையில இருக்காங்க. ஏறு வரிசையில அது சிறுசுல இருந்து பெருசு போகும். அப்ப ஆல்ரெடி நமக்கு சிறுசுல எதுன்னு தெரியும். 355, 585, 985, 1245, 1865. இதுதான் சிறுசுல இருந்து பெருசு போகும். இந்த இவற்றை முயன்ற 4 இந்திய மாநிலங்களில் பரப்பளவுகள் சதுர கிலோமீட்டரில் கிடைக்கப்பட்டுள்ளது. மேற்காணும் 4 இந்திய மாநிலங்களில் பரப்பளவை ஏறு வரிசை மற்றும் இடம் வரிசையில் இருக்கும். ஏறு வரிசை ஃபர்ஸ்ட் வந்து ஏறு வரிசை. ஏறு வரிசையில எப்படி போனோம்? சிறுசுல இருந்து பெருசு போகும். இங்க இருக்கிறதே சிறுசு வந்து கேரளா. இதுதான் சிறுசு 38 863. இதுக்கு அடுத்து வந்து இது தமிழ்நாடு. இதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாடு எவ்வளவு? 1,30,058 தமிழ்நாடு. அதுக்கடுத்து வந்து ஆந்திர பிரதேசம் 1,62,968. அதுக்கடுத்து வந்து கர்நாடகா 1,91,292. இது வந்து ஏறு வரிசை. இப்ப இறங்கு வரிசை என்ன இருக்குன்னா பெருசுல இருந்து சிறுசு வரும். இப்ப இருக்கிற இது பெருசு கர்நாடகா 1,91,791. அதுக்கடுத்து வேணும் ஆந்திர பிரதேஷ் 1,62,960. அதுக்கடுத்து எரிச்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து 1,30,558. அதுக்கடுத்து கேரளா 38,863. இதுதான் ஏறு வரிசை இளம் வரிசை. இந்த ஏறு வரிசை இளம் வரிசை கண்டுபிடிச்சது இந்த தாமஸ் வாரியா. இப்போ வந்து புதிய எண்களை உருவாக்குறேன். புதிய எண்களை உருவாக்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 நம்பரை வச்சு 4 இலக்கங்களை நம்ம கொண்டு வரணும். வந்த என்ன திருப்பி வரக்கூடாது இந்த மாதிரி. அப்ப 4 இலக்கம் தான் முடிச்சாங்க. எப்படி இருந்தா 4 இலக்கம் தான் 4 8 8 1 எவ்வளவு வரும்? 4 12 12 24 22 1 24 24 24 வந்து நம்ம முன்னாடி பார்ப்போம். அப்ப 24 நம்பரு இந்த 4 நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இலக்கத்தை வந்து இங்க அப்படியே ஃபுல்லா போட்டாங்க. போட்டுட்டு மற்ற நம்பர் மட்டும் 485 இருக்கா 485. அடுத்து என்ன பண்றாங்க? இந்த 4 அப்படியே வச்சுட்டு 85 இந்த 1ஆம் ஸ்தானத்துல 10ஆம் ஸ்தானத்துக்கு 5 இங்க வந்துருது, இந்த 8 இங்க வந்துருது. இதே மாதிரி
எத்தனை எண்ணு கண்டுபிடிக்க முடியும் கேட்டுக்கோங்க. இதே மாதிரி 24 தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து 9 இந்த 9 அப்படியே வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 நம்பர் வச்சாச்சு. அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் 8 இருக்கு. அந்த 8 ரெண்டையும் இங்க வச்சிருக்காங்க. 45 54 இந்த இங்க வந்து இந்த 8 இந்த 4 அடுத்து இங்க வந்து 9 4 வச்சாச்சு 8 வச்சாச்சு. அதுக்கு அடுத்து நடந்து மிச்சம் 5 அவ்வளவுதான். இதே மாதிரிதான் திருப்பி சேர்ந்து இங்க என்ன கேட்கிறாங்க அடுத்து 4 என்ற எண்ணை இல்லையா ஆரம்பிச்சாங்க. 4 இப்ப வந்து இங்க 9 வந்து இல்லையா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து இங்க 4 வைக்க வச்சிருக்கோம். அதே மாதிரி 4 வச்சுக்கோம். 8 5 அதை வந்து 1000 இல்லையா வைத்துக்கொண்டு மேலும் 4 போக்கே அமைக்க முடியும். இவங்க வந்து 9 வச்சு ஒரு அம்மாவை கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம அடுத்து வந்து 4 வச்சு பண்ணுவோம். 4 எத்தனை எத்தனை 4 5 6 6 4 5 6 ஃபர்ஸ்ட் 4 வச்சு அப்போ வந்து 9 தான் 9 வந்துச்சு. இங்கே 9 வச்சு இது என்ன இருக்கு 85 அந்த 88 5 இந்த நம்பர் அப்படி வச்சுக்கோம். அதே மாதிரி இந்த 5 இங்கே வச்சுக்கோம். இந்த 8 இங்கே வச்சுக்கோம். அதுக்கு அடுத்து 4 9 வந்துச்சு. அடுத்து 8 வந்து இங்கே வச்சுக்கணும். அப்போ மீதி என்ன இருக்கு 4 8 வந்துருச்சு. 4 8 வந்துருச்சு 95 இருக்கு. அப்போ இங்க வந்து 9 5 போடுறோம். இங்க வந்து 5 9 போடுறோம். மீதி என்ன 9 வராம இருக்கு 4 9 8 வந்துருச்சு. 4 9 8 வச்சு 5 வந்துச்சு. அப்போ இங்க வந்து 9 8 அப்போ இங்க வந்து 8 9 இந்த மாதிரி அடுத்து எந்த நம்பர் செய்யலாம். 9 இங்க வந்து வச்சுட்டாங்க. நம்ம 4க்கு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 8க்கும் 5க்கும் இதே மாடல்ல நீங்க பண்ணுங்க. இதுல எத்தனை நம்பர் இருக்கு இதுல 6 நம்பர் இருக்கு இதுல 6 நம்பர் இருக்கு. மொத்தம் வந்து 24 நம்பர் கண்டுபிடிக்கலாம். மீதி 12 நம்பர் நீங்க கண்டுபிடிங்க. இப்போ வந்து இடமளிப்பு முக்கியத்துவம். இடமளிப்பின் முக்கியத்துவம். இடமளிப்பின் முக்கியத்துவம்னா 37 95 4 இலக்க எண்ணை எடுத்துக்கோங்க. இந்த எண்ணில் ஏதேனும் 2 இலக்கங்களை மாற்றலாம். இப்ப இந்த 95 37 95 இருக்கு. லாஸ்ட் 2 டிஜிட் 95 இருக்கா. இந்த 95 வந்து 2 டிஜிட் இடம் மாற்றலாம். இந்த 5 இங்க கொண்டு வந்துட்டு இந்த 9 வந்து அவங்க கொண்டு போகணும். 37 95 வந்து 59 மாற்றணும். அப்ப மாற்றும் போது இந்த எண்ணோட முதல் இந்த 37 95ஓட இந்த நம்பர் சின்ன நம்பர் இதுதான் இடமளிப்பு முக்கியத்துவம். ஒரு இடத்தை மாற்றும் போது அந்த பழைய நம்பரோட வேல்யூ வந்து மாறுது. அதுதான் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் உள்ள இலக்கங்களை இடமாற்றம் செய்து ஒவ்வொரு முறையும் பெரிய எண்ணா சிறிய எண்ணா சரி பார்க்கவும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பர் 9 4 8 5 இது ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பர். இப்ப நம்ம இதுல வந்து இடத்தை மாத்தியாச்சு. அந்த கீழே வந்து 9 4 5 8 அப்போ அது வந்து இதோட பெருசா சிறுசலாம். இப்போ இவங்க 1 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 6 நம்பர் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த நம்பரை வச்சு இந்த நம்பர் பெருசா சிறுசா அதே மாதிரி இந்த நம்பரையும் அதோட நம்பர் பெருசா சிறுசா எக்ஸசைஸ் வந்துச்சு பயிற்சி வந்து greater than less than equal to 2 கொண்டு தான். ஓகே இதுவும் 5 இலக்க எண்ணு இதுவும் 5 இலக்க எண். ஃபர்ஸ்ட் டிஜிட் 4 4 சேம் 8 8 சேம். அடுத்த டிஜிட் 7 வந்துட்டு இங்க வந்து 1 வந்துருக்கு. ஸோ இது பெருசு. அதே மாதிரி இங்க வந்து ரெண்டு இலக்கமுமே சேமா இருக்கு. 3 இலக்கம் 3 எண்ணம் ஃபர்ஸ்ட் வந்து சேமா இருக்கு. ரெண்டாவது சேமா இருக்கு. மூணாவது நம்பர் சேமா இருக்கு. நான்காவது நம்பர் இங்க வந்து 8 இருக்கு. இங்க வந்து 6 இருக்கு. ஸோ இதுதான் அடுத்து வந்து 65 87 94 65 87 94 6 இலக்கம் தான் ரெண்டுமே சமமா இருக்கு. ஸோ இது அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன கேட்கிறாங்க. மிகச்சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ வந்து மிகச்சிறிய 7 இலக்க எண்
நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிறிய எண்ணிக்கை பேர் என்னது 4, 5, 6, 7 இதான் இருக்கிற மிகச்சிறிய எண்ணிக்கை. மிகப்பெரிய ஆறுலக்க எண் அதனால 9, 9, 9, 9, 9. ஓகே, இது ரெண்டுக்கும் ரெண்டை கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 1 தான் வரும். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? 10 சொல்லிட்டாங்க. ஸோ இது ஃபால்ஸ் தான், தவறு. அதுக்கப்புறம் சொல்றாங்க 8609 என்ற எண்களின் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9086. ஓகே, இது ஒரே ஒன்றா மட்டும் மாற்றணும். எப்படி மாற்றணும்? மாற்றி இது பெரிய நம்பர் பார்க்கணும். இந்த நாலுலையுமே எது பெருசு? 9 தான் பெருசு. அதுக்கடுத்து எது பெருசு? 8. அதுக்கடுத்து எது பெருசு? 6. அதுக்கடுத்து எது பெருசு? 0. ஸோ இந்த ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9860. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? 9086. ஸோ இது ஃபால்ஸ். அடுத்து என்ன சொல்றாங்க? 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 9000. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 4 இலக்க எண்ல சின்ன நம்பர் எது? 4 இலக்க சின்ன நம்பர் 1000. அதே இதுல 4 இலக்க எண்ல பெரிய எண் எது? 4 இலக்க சின்ன நம்பர் எழுதியாச்சு 1000. 4 இலக்க பெரிய எண் எழுதியாச்சு 999. இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்கு அப்படி கேட்கறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? மொத்த எண்ணிக்கை முடிவு எண் மைனஸ் தொடக்க எண் பிளஸ் 1. அப்ப முடிவு என்னது? முடிவு எண் வந்து 9990 மைனஸ் தொடக்க என்னது? 1000 பிளஸ் 1. அப்ப 9999 8999 பிளஸ் 1 9000. அப்ப 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 30,000. சரி, என்ன கேட்கிறாங்க? அடுத்து வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்து இதுல எது பெரிய எண் எது மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. ஓகே, எது பெரிய எண் எது சின்ன எண்? மொத்தம் வந்து எத்தனை டிஜிட் இருக்கு? 3, 4, 5, 6, 8, 9, 10. 1, 5, 6, 8, 9. இது வந்து 10 இலக்க எண். 1, 4, 5, 6, 8. இது 8 இலக்க எண். ஸோ இதுல வந்து பெரிய எண் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த எண். இது வந்து சிறிய இலக்க எண். கீழே போக போகும்போது இறங்கு வரிசை வருது. இறங்கு வரிசை வந்து பெருசு வந்து சிறுசு போகும். அப்ப இந்த 5 நம்பர்ல எது பெருசு? 6 தான் பெருசு. 6 இலக்க எண். ஃபர்ஸ்ட் வந்து 12, 24, 35. அதுக்கடுத்து வந்து இது வந்து 5 இலக்க எண், இதுவும் 5 இலக்க எண், இதுவும் 5 இலக்க எண். இது 10,835. இதுதான் பெருசு. 25,840. அதுக்கடுத்து வந்து 21,354. அதுக்கடுத்து வந்து 10,835. அதுக்கடுத்து 6,348. இப்ப வந்து ராஜன் 4, 7, 9 2 இடங்களை பற்றி 3 இலக்க எண்ணி வருகிறார். இதனால் அவனால் எத்தனை எண்ணை எண்ணும்? இதுதான் வாழ்ந்து ஒரு ஃபார்முலா பார்த்தேன். இப்ப 3 இலக்க எண்ணா 3 × 2 × 1. 2 2 6, 6 × 1 6. அப்பனா 6 நம்பர் தான் எழுத முடியும். 6 எண் பண்ண முடியாது.
அதை என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் உண்மையா பார்த்துருக்கோம். அதை வச்சு நீங்களே பார்த்துக்கோங்க. என்னுடைய பணம் தரும் அட்டையின் ஏடிஎம் கடவுச்சொல் எல்லாமே 9 4 6 8. இது வந்து மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண்ணாகும். சிறிய 4 இலக்க இரட்டை எண்ணாகும். அப்பனா இப்போ நம்ம வந்து மிகச்சிறிய 4 இலக்க எடுத்துட்டாலும் அவரோட ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு கேட்கிறாங்க. மிகச்சிறிய இரட்டை இலக்க இதுல ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ல இது சின்ன நம்பர் பார்ப்போம். 4 இப்போ 4 அதுக்கடுத்து சின்ன நம்பர் 6 அதுக்கடுத்து சின்ன நம்பர் வந்து 8 அதுக்கடுத்து வந்து 9 இப்படி இருந்தா தப்பு. ஏன்னா வந்து 4 இலக்க இரட்டை எண்ணாகும் வந்து ஒற்றை முறை 4 6 9 8 புரிஞ்சுக்காங்க. 5 இலக்க குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. முதல் 3 இலக்க எண்கள் ஃபர்ஸ்ட் 3 இலக்க எண்கள் 6 3 1. அதுக்கடுத்து வந்து மீதி 3 இலக்க எண்கள் 0 3 6. ஃபர்ஸ்ட் இந்த இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அஞ்சல் குறியீட்டு எண்களை அமைக்கிறார். அப்ப 631 இதை மாற்றப்படாது. இதை 3 மட்டும் மாற்றி இதுல 3 எது பெரிய நம்பர் பார்க்கணும். அப்ப மிகப்பெரிய நம்பர் வந்து 6 3 0. அப்ப மிகப்பெரிய நம்பர் வந்து மிகப்பெரிய நம்பர். இப்ப மிகச்சிறிய நம்பர் பார்க்கணும். 631. இதுல மிகச்சிறிய நம்பர் வந்து 3 சிறிய. நாலு முறைகள் பேரை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மயம்கிரி அணைப்பி விடயகிரி. இப்ப என்ன கேட்டாங்க? மேற்கொண்ட மலைகளில் வீரமான மலை இருக்கு. வீரமான மலை உங்களுக்கு மட்டும் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை பார்ப்போம். ஆல் இந்தியா சொல்லிட்டாங்க 2 3 7 2 6 5 5. ஸோ ஆல் இந்தியா தான் பொருசு. வீரமான அதுக்கடுத்தது வீரத்தை கொண்டு மதுரை பெயர்களை பெரிய எண்ணிலிருந்து சிறிய முறை வரிசைப்பட்டது. பெருசிலும் சிறு சிறுவராக சொல்லிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் எது வந்து ஆணை மொழி. அதுக்கடுத்தது 2 வந்து தொட்டகட்டா. 3வது ஆலை மொழியா மகேந்திர மொழியா. 3வது வந்து விலை. 4 வந்து மகேந்திர மொழி. வந்து ஆணைமொழி மற்றும் அடுத்த கொஸ்டின் ஆணைமொழி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் வீராங்கி வேறுபாடு என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆணைமொழி. ஆணைமொழி எவ்வளவு? 2695. ரெண்டாவது வந்து மகேந்திரகிரி. மகேந்திரகிரி எவ்வளவு? 1647. ரெண்டையும் படிச்சா பட்டியலில் எந்த எண் வரிசை சிறிதிலிருந்து பெரிதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? சிறுசிலிருந்து பெருசு. ஃபர்ஸ்ட் டிஜிட் எல்லாமே சமமா இருக்கு. 2வது டிஜிட் எல்லாமே சமமா இருக்கு. 3வது டிஜிட் 6 8 8. 4வது டிஜிட் 6 4. இப்போ சிறுசிலிருந்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளா சிறியதிலிருந்து பெரிதாக
சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு வரிசையா இது வந்து ஆனா அப்படி இல்லை. 68 1468 1486 86 இது வந்து பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர், திருப்பி சின்ன நம்பர் இருக்கு. அப்ப இது ஃபால்ஸ். அதுக்கு அடுத்து வந்து 2345 2435 இது இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர், திருப்பி சின்ன நம்பர் இருக்கு. ஸோ இதுவும் ஃபால்ஸ். அடுத்து போகும் 1,34,205 1,34,208 1,54,203 இது ட்ரூ. இது சின்ன நம்பர் வந்து வரிசையா இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர், இது அதோட பெரிய நம்பர். இதை நோக்கிக்கலாம். 3,83,550 3,83,548 இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். 53 இருக்கு, இங்க 48 இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. இதுதான் கரெக்ட். வந்து கரெக்ட். அரபிக் அடுத்து வந்து அரபிக் கடலின் பரப்பளவு 14,91,000 சதுர மைல். இது எந்த இரு எண்களுக்கு இடையே அமைந்துள்ளது? 14,91,000. இது வந்து 14,89,000 டு 14,92,540. இது இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் இந்த நம்பர் இருக்கு. இதை பார்த்தோம்னா 14,89,000 14,90,000 90,000 இருக்கு. ஆனால் 90,000 91,000. ஸோ இது தப்பு. இதை பார்ப்போம் 14,90,000 மற்றும் 14,90,100. ஸோ இந்த கூட்டம் தப்பு. ஏன்னா 90,000 இருக்கு, நமக்கு இங்க 91,000 இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. இதை பார்ப்போம் 14,80,000 மற்றும் 14,90,000 90,000 இல்லை, நமது 14,91,000. ஸோ இதுவும் தப்பு. அடுத்து இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 மற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டு மற்றவனை கீழே கொண்டு வருவது அட்டவணை வெளிப்பட்டால் என்ன ஆகும்? ஓகே, நாளிதழ் ஏ தரம் 1 விற்பனை 70 பி இது 2 50. அப்போ என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் 20 அடுத்து 50 இருக்கு. ஃபர்ஸ்ட் 20 50 இது ரெண்டு பெரிய நம்பர். இது பெருசு 20 50 பெருசு. ஓகே, அப்படியே குறைஞ்சிட்டே வரும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சொன்ன என்ன ஆகும்? 50ஓட 8 50 20% பார்த்தா 20 பெருசு. ஆனா 10ஓட 8 பார்க்கும்போது ஸோ 8 வராது. அடுத்து வந்து இங்க வந்து 52 வச்சோம்னா என்ன ஆகும்? 50ஓட 52 பெருசாயிடும். அப்படி வரக்கூடாது. ஏன்னா வருஷம் பொருள்கிட்ட தான் வரும். அப்போ 50ஓட 52 வச்சாலும் ஃபால்ஸ் தான். வச்சோம்னா 20ஓட 50ஓட 20 பெருசு, 26ஓட 50 பெருசு, 10ஓட 26 பெருசு. ஸோ 26 தான் கரெக்ட். 8 வராது, 52 வராது, 27 வராது. ஏன் வராதுன்னு பார்த்தோம்.